திருப்பலி முன்னுரை. உலகம் மீட்படைய அன்பு பணி அவசியம் என்பதை அறிந்து கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். நீரும் நெருப்பும் பணி வாழ்வில் இணை பிரியா வழித்தடங்கள். நீரும் நெருப்பும் சுத்தப்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றன. கடவுளின் மாட்சியில் பங்கெடுக்க விரும்பும் அனைவரும் மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். இயேசுவின் திருமுழுக்கு என்பது பாடுகளின் வழி சோதிக்கப்படுதல் ஆகும். இறப்பையும் உயிர்ப்பையும் உள்வாங்கி இறை மாட்சிக்குள் பங்கெடுத்த முன்னோடி இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆவார். சுகங்களுக்குள் சொக்கி கிடப்பவர்களையும் கனவுகளோடு உறங்கி கிடப்பவர்களையும் எழுப்பிவிட்டு செயல்பட தூண்டுவதே பிரிவினையின் நோக்கமாகும். மதத்தை கருவியாக்கி மனு குலத்தை பிரித்து உயிர்களை துண்டாடும் வன்முறை செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதத்தை புனிதம் பெறச் செய்து அமைதியை நிலைபெறச் செய்வதே ஆண்டவரின் அன்பு பணியாகும். அன்பு நீரை பாய்ச்சி அகிலத்தை சுத்தம் செய்து அன்பு என்னும் அணையா நெருப்பால் அகிலத்தை பற்றியெரிய செய்யும் மனநிலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எரேமியா மென்மையான அன்புள்ளம் கொண்டவர். துன்பங்கள், புறக்கணிப்புகள், பொய்மைகள், வன் செயல்கள் போன்றவை அழிக்கப்பட வேண்டும். உள்ளங்கள் அன்பு நிறைந்ததாக மாற வேண்டும். அதன்பின் அமைதியான சூழல் நம்மை ஆட்கொள்ளும். துன்பமும் துயரமும் நிரந்தரம் அல்ல. என்னென்ன தடைகள் வந்தாலும் தயங்காமல் தொடர்ந்து இறை பணியாற்ற நம்மை அழைக்கும். இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாவத்தை உதறி தள்ளுவதில் பலவித போராட்டங்கள் சூழ்ந்தாலும் இறுதியில் அமைதி நம்மில் நிலைக்கும். வலியோ வருத்தமோ வேதனையோ இரத்தம் சிந்துதலோ எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன் சகித்து சமுதாயத்தில் அன்பு என்ற நெருப்பை பற்றியெரியச் செய்வோம். பின்பு அகிலம் முழுவதும் ஆனந்தமே என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். நானே உலகின் ஒளி என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தீமையை அழிக்கும் எரி தணலாகவும் வழிகாட்டும் ஒளி விளக்காகவும் வாழ்வின் இருளகற்றி இனிமை தந்திடும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. தீமூட்ட வந்த எம் அன்பு இறைவா, நாட்டில் தலைவிரித்தாடும் பிரிவினை பேதங்கள், அன்பற்ற நிலை, உணர்வற்ற தன்மை, பொறுப்பற்ற வாழ்க்கை முறை போன்றவை மாறிடவும் பிறர் நலம் பேணி சுயநலம் காக்கும் நல்லவர்களாகவும் நாட்டு மக்களும் தலைவர்களும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. அன்பின் தெய்வமே எம் அன்பு இறைவா, துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்களில் நிலை தடுமாறாமல் அதற்கு பின் ஆண்டவர் அருளும் அமைதியை பெற்றுக்கொள்ளும் வகையில் துன்பங்களில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தெளிந்த எதிர்நோக்கையும் தந்து எம்மை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. புனிதத்தில் நிலைத்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, வழிதவறி செல்லும் வாய்ப்புகள் நெருங்கி நின்றாலும் வாலிப நாட்களில் கடவுளின் நன்மைத்தனங்களை நினைத்து பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திடவும் நல்லவர்களாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. தலைவர்க்கெல்லாம் தலைவரான எம் அன்பு இறைவா, பெற்றோர்களும் பெரியோர்களும் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் கண்ணும் கருத்துமாய் செயல்படவும் நல்ல மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டி வாலிபருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மற்றவருக்கும் இயேசுவை போன்று சிறந்த மாதிரியாக செயல்பட்டு புது உலகம் உருவாக்கும் ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.